ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம அன்னம் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத திருப்பம் தாங்க நடக்க போகுது. அதாவது இப்போது நிலாவை தான் அந்த பாம்பு முழுங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இல்லைங்க, பாம்பு முழுங்க போகிறது வேற ஆள், அது வேற யாரும் இல்லை, இந்த ரம்யாவை தான் பாம்பு சுற்றி வளைச்சிருச்சு. இதனால் என்ன நடக்க போகுது, ஃபஸ்ட்டு ரம்யாவை எப்படி பாம்பு சுற்றி வளைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரம்யாவுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுதுங்க. மனுஷங்களுக்கு தான் தெரியறதில்ல போல் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐந்தறிவு ஜீவனான இந்த பாம்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ரம்யா ஒரு கேடுகட்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ரம்யாவை இப்போ விழுங்கிறதுக்காக வருதுங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவை தூக்கிறதுக்காக எல்லாருமே பதறி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இந்த ரம்யா என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைய நம்ம இப்படியே விட்டு வைக்கக்கூடாதே, கண்டிப்பாக இந்த குழந்தைய நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடுகட்டத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கா. ஆல்ரெடியே கட்டின புருஷனே கடத்த வச்சுட்டா ரம்யா. அது பத்தாததுக்கு இந்த பொண்ணோட கதையை முடிச்சு விட்டாதான் நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து சீக்கிரமாக போக முடியும். இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெள்ள தெளிவாக புரிய வருதுங்க இந்த ரம்யாவுக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ரொம்பவே பதற்றத்தோடு இருந்துட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயுமே இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்பவே கேடுகட்ட புத்தியோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்யா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா. நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அந்த குழந்தையும் செத்துரும். நம்ம என்ன நினச்சோமோ அதை சரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிய வரவுமே ரம்யா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் தள்ளி போய் சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி, அம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டி என்னாச்சு, உங்களுக்குள்ள முதலிரவு முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, வாயமுடுமா, நான் ஏமா முதலிரவு முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு தான் அதில் தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்புறம் பின்ன நீ ஏண்டி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னு கேட்க, எப்படி அண்ணன் என்கிட்ட சவால் விட்டு கல்யாணத்தில் தோத்தாலோ அதே மாதிரியே இங்கேயும் தோத்துட்டான், அந்த சரவணனோட விரல் கூட என் மேலே படாத அளவுக்கு பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு வாய்ப்பே இல்லையடே, ஏன்னா சரவணன் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல, என்னம்மா வாய்ப்பில்லைன்ற மாதிரி சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்னா அதை கேளு, இதுக்கு மேலே அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் அந்த அளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, திடீர்னு அங்கே பாம்பு நிற்கிது. பாம்பு வந்ததுமே தூக்கி வாரி போட்டுறது, என்ன திடீர்னு பாம்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடுக்குன்னு ஆயிடுச்சு. உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரில. பாம்பு பாம்பு அப்படின்ற மாதிரி கத்தும்போதே அவ்வளோ பெரிய பாம்புங்க, அந்த அனகொண்டா பாம்பு அங்கேருந்து ரம்யா கடிச்சிடுது. ஏன்னா பாம்பு அந்த கீழே இருக்கிறது அதோட குட்டி தான் போல், இங்கே இருக்கிறது தான் மிகப்பெரிய பாம்பு போல். அது இங்கே ரம்யா சுற்றி வளைச்சிடுது. உடனே சரவணன் எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு, யார் தான் உங்களை கடத்த சொன்னது அப்படின்னு கேட்கும்போது, உன் பொண்டாட்டி தாண்டா கடத்த சொன்னிச்சு, ஏன்டா உயிரை வாங்குற, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுறா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் பொண்டாட்டியா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உன் பொண்டாட்டி தான் கடத்த சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி, என்ன சொல்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியல, இல்லை இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா வாய்ப்பே கிடையாதுன்னு பைத்தியக்காரத்தனமாக சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் பைத்தியக்காரத்தனமாலாம் கேட்கல, நீங்கள் தான் லூஸாக என்ன ஆக்கிட்டுருக்கீங்க, இதுக்கு மேலே இப்படியே உங்களை விட்டு வச்சா சரி வராது, என்னை விட்றா, நான் இங்கேருந்து போயே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை விட போகிறது கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தான் பிரச்சனை,
நாங்கள் அவ்வளோ காசு வாங்கியிருக்கோம், நீ பாட்டுக்கும் போகிறேன் வாரேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியமாடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே, நீங்கள் இங்கேருந்து போங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு என் பொண்டாட்டி வந்து நான் போய் பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அடித்து பிடிச்சி வந்துட்டுருக்கேன். இந்த பாம்பு வந்து இங்கே ரம்யாவை சுற்றி வளைச்சிருச்சு. வளைச்சதுமே கரெக்டாக இங்கே வராங்க. வந்ததுமே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஐயோ மேடம் மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு உங்களுக்கு, எதனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, சரவணன் என்னை காப்பாற்றுங்க சரவணன், என்னை காப்பாற்றுங்க சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் மேடம் உங்களுக்கு ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சரவணனே அந்த பாம்பு வந்து சீருது மேடம், அந்த பாம்பு என்னை பார்த்தாலே சீருது மேடம், நான் கிட்ட வரல மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மேடம் அந்த பாம்பு என்னை பார்த்தாலே ஆகாத மாதிரி பார்க்குது, நான் வரல மேடம் சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணன், நீங்கள் வாங்க சரவணன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் நான் வரல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, ஏன் சரவணன் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க, நான் தான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம், அது கூட காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு கத்திட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து இதுக்கு மேலே உங்களை நம்ப போகிறதா கிடையாது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நானும் வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு கடத்த சொன்னதாக எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சரவணன் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பயமாக இருந்தால் சாவுங்க, என்னையே கொலை பண்ணணும்னு நினச்சிங்கல்ல, அப்போ இந்த தண்டனை உங்களுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனுக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்கா இந்த ரம்யா. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் பலவிதமாக வரும்போது இந்த வாட்டி இவ்வளோ மோசமாக வரும் அப்படின்ற மாதிரி யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதனாலே வந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி